என் அன்பான உறவுகள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், என்ன காரணம்னா 2 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட ஏமாந்துக்கிட்டே இருப்போம். ஏன் ஒரு மனுஷன் நிறையா பேர்கிட்ட ஏமாறுறான்? சும்மா ஏமாந்துடுறோம். ஏமாறுவதற்கு ஒரு தோஷம் இருக்குது. ஒரு கிரகநிலைகள் சரியில்லைன்னா தான் ஏமாற்றம் இருக்கும். அந்த எந்த கிரகம் சரியில்லாமல் இருந்தால் ஏமாற்றம் வரும். எல்லாருக்கிட்டையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறேன் சார், ஒரு பயலையும் நம்ப முடியல, காதலில் ஏமாறுறேன், தொழிலில் ஏமாறுறேன், வியாபாரத்தில் ஏமாறுறேன், பிஸ்னஸில் ஏமாறுறேன், கொடுக்குற பணத்தில் ஏமாறுறேன். ஏமாற்றங்களில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த ஏமாற்றங்கள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் ஏமாறாமல் இருக்க முடிஞ்சால் இதை ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்னா, இன்றைக்கி ஏமாறாமல் மனுஷன் இல்லைங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு பரிகாரம் பண்ணால் போதும். இந்த ஏமாறுவதிலிருந்து நாம் சிக்க முடியும். இந்த ஏமாறுவதும் நம்மளுடைய பிறவி கடன் தான். இந்த பிறவியில் இவங்கிட்ட ஏமாறணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான், விதி எழுதியிருக்கிறான். அதனால ஏமாறணும். கெட்டவனு தெரிஞ்சே பழகுவோம், திருப்பி கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சே பணத்தை கொடுப்போம். இவன் தொழிலில் நம்மளை ஏமாற்றுவான்னு தெரிஞ்சே கூட்டணி வச்சுப்போம். அரசியலில் இவன் நம்மளை கைவிட மாட்டான்னு தெரிஞ்சு அவனோட இருப்போம். நம்மளை மேலே கூட ஏற விட மாட்டான். எல்லாம் ஏமாத்து வேலை தான். இந்த ஏமாறுவதற்கு நம்ம ஜாதகம் அப்படி இருக்குது. ஆனால் எல்லோரும் ஏமாற மாட்டானே. சில பேர் நல்ல முன்னேறி போயிட்டே இருக்கானே, அப்போ அவன் ஜாதகம் நல்லா இருக்குது. இப்போ ஏமாறுபவர்கள் யார் யார், ஏன் ஏமாறுறாங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். இந்த ஏமாறாமல் தடுக்கிறதுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்ல போகிறேன். பிரச்சனைகளும் பரிகாரங்களும் பார்க்கலாமா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. பிறர்கிட்ட ஏமாறாமல் நீங்கள் விலகணும் அப்படின்னா, அந்த தோஷம் நீங்கணும்னா என்ன பரிகாரங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னதாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே நிறைய நல்ல காரியங்களை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, வளர்ப்பிறையில் பண்ணுவோம். வளர்ப்பிறையில் தான் நல்ல காரியங்களை செய்வோம். வளர்ப்பிறைகளை பண்ணுறது நல்லதா? நல்லது. கல்யாணம் சந்தோஷம், கிரகப்பிரவேசம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வீட்டில் ஒரு சுபகாரியம் நடத்துகிறோம் வளர்ப்பிறையில், நல்லது. ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு கடன்காரனான்னா இருக்குங்க. என்ன காரணம் யோசிங்க. ஏதோ ஒரு காரணம் இல்லாமையாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுங்கள், ஏதாவது வீட்டில் ஒரு பெரிய கடனை சேர்த்துக்குது. ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் வச்சு பத்திரிக்கை வச்சு சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. எல்லோரும் மொய் எழுதிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு இன்னொரு ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த கடன்கிற ஃபேஸ் ஒன்று இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்போ எப்படி இது கடன் ஏற்படுதுன்னா, காசை மீறி நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னா, நம்மள்கிட்ட இருக்கிற காசை மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீடு கட்டுறோம்னா நம்மள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை தாண்டி என்ன பண்ணுவோம், இன்னும் கடனை அந்த வளர்ப்பிறையில் வாங்கி கடனில் அதை செய்வோம். வளர்ப்பிறையில் கடன் வாங்குகிறோம். கல்யாணம் பண்ணுறோம், வளர்ப்பிறையில் கடன் வாங்குகிறோம். எப்பேற்பட்ட மனுஷனும் சரி, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு வாங்க. வளர்ப்பிறையில் பண்ணும்போது அந்த கடனையும் வளர்ப்பிறையில் தான் வாங்கியிருப்போம். அந்த வளர்ப்பிறையில் நெருக்கத்தில் வாங்குகிற கடன் அதுதான் அடைக்க முடியாது. பேங்க்கு கடனை கூட அடைச்சிட்டு வந்துடலாம், முன்னாடியே ப்ராசஸிங் ஆகி வர்றது கூட. அதை கூட நம்ம தேய்ப்பிறையில் வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். அது சேங்ஷன் ஆகி வரும். பேங்க் நம்ம பணத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் விழுவோம் பாருங்கள், வளர்ப்பிறையில் தான் விழுவோம். வளர்ப்பிறையிலே கடன் வாங்கும் பொழுது கடன் முழுகி போகிறோம், அதுலேருந்து வெளியில் வர முடியல.
அப்போ வளர்பிறையில் ஒரு விசேஷம் பண்ணுறவங்க மேக்சிமம் அதிகமாக நம்மள்கிட்ட நம்ம பைசாவை கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வளர்பிறையில் கிட்டத்தட்ட ரொம்ப கடன் வாங்காதீங்க. இதனால தான் கடன் என்ன பண்ணுது, சீக்கிரம் அடைய மாட்டேங்குது. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம செய்திக்குள்ளே வந்துடுறோம். ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் சந்திரன், இப்போ நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் மேஷத்தில் இருப்பார். ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சந்திரன் நின்ற ராசி தான் உங்கள் ராசி. கடகத்தில் சந்திரன் நின்றால், அதாவது கடகராசியில் சந்திரன் இருக்காருன்னா அது கடகராசி. சிம்மத்தில் சந்திரன் நிற்கிறாருன்னா அது சிம்ம ராசி. ஒரு சந்திரன் நிற்கிற ராசிக்கு பேர் தான் அதோட ராசின்னு சொல்கிறோம். இன்னும் அதை ஏன் ராசின்னு சொல்கிறோன்னா, நமக்கு மதிநுட்பம், ஒரு மனிதனுக்கு அறிவு மதிநுட்பத்தினால நடக்குது. அவனுடைய அறிவு எப்படி வேலை செய்யும், புத்திசாலி இல்லையா? அப்போ என்னென்னா, இந்த சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும், இப்போ கவனிங்க, மேஷத்தை மட்டும் நான் நோட் பண்ணுறேன், மற்ற எல்லாரும் இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருக்கீங்க, சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார். ரிஷப ராசியில் அதேமாரி மீன ராசியில் முன்னும் பின்னும், முன்னாடி பின்னாடி, ஒரு சந்திரன் என்ற ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் ஒருவர் ஜனனம் ஏற்படுமானால், ஒருத்தவர் பிறக்கிறார் அப்படின்னா அதுக்கு பேர் அவயோகம் அப்படின்னு பேர். ராசிக்கு முன்னாடி பின்னாடியும் ஒரு எந்த கிரகமும் இல்லைப்பா அப்படின்னா அவயோகம் அப்படின்னு பேர். அப்படி இல்லைன்னா அது ஹேமந்த ரூம யோகம்னு அதுக்கு பேர். ஹேமந்த் ரூம யோகம். அப்போ இப்போ இது மாதிரி இந்த யோகங்கள் என்ன பண்ணுதுன்னா, இருக்கிறவங்க, இது ஒரு யோகம்தான், இந்த யோகம் இருக்கிறவங்க பலரால் ஏமாற்றப்படுவார்கள். இவ்வளோதான். இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்தாலும் ஏமாந்துடுறோம். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ராசி இல்லைன்னா அவங்க ஏமாறுவாங்க. சார் ஒன்றில் மட்டும் இருக்குது சார், ஒன்றில் இல்லைன்னா ஏமாறுவாங்க. அப்புறம் திருப்பி அதை முழிச்சுப்பாங்க, ஏமாந்துட்டு முழிச்சுப்பாங்க, இனிமேல் இந்த பக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு முழிச்சுப்பாங்க. முன்னாடி மட்டும் இருக்குங்க. இப்போ நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க, மீன ராசியில் கிரகங்கள் இருக்குது, அதே மகரத்தில் இல்லைன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஆனால் முழிச்சுப்பீங்க, இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கமும் கிரகம் இல்லைன்னா அதுக்கு என்னது, அவயோகம்னு பேர். நம்ம கண்டிப்பாக இன்னொருத்தவர்களால் ஏமாற்றப்படுவோம். இதையே ஒரு ஜாதக ரீதியாக நம்ம சொல்லும்போது பாரத கதையை எடுத்துக்கிறோம். இப்போ பாரத கதையில் பார்த்தீங்கன்னா தர்மன் பார்த்தீங்களா, தர்மத்தினால் வெற்றி பெற்றவன். அவன் பாருங்கள் அவயோகத்திலே பிறந்தான். அதனால தான் துரியோதனனிடத்தில் பார்த்தீங்கன்னா சூதாடி நாடு நகரம் தம்பிமார்கள் மனைவி எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். பார்த்தீங்களா, தர்மனுக்கே இந்த நிலைமை தான். எவ்வளோ பெரிய தர்மம் பண்ணாலும் சந்திரனுக்கு முன்னும் பெண்ணும் கிரகங்கள் இல்லாமல் ஒருவர் பிறப்பை எடுத்தால் அவர்கள் அவயோகி, அவர்கள் பிறரால் ஏமாற்றப்படுவார்கள். அதனால தான் குடும்ப சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டு போயிடுறான். நிறைய பேர் நம்மள்கிட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். அதில் ஒரு இடத்துல மட்டும் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுப்போம், பட்டு திருந்திடுவோம். பின்னாடி மட்டும் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ஏமாறுறது தெரியாமல் ஏமாந்துக்கிட்டே இருப்போம், நம்புவோம், ரொம்ப நம்பி ஏமாறுவோம். இதுக்கு பரிகாரம் என்ன? இவ்வளோதான். நம்ம டைரெக்டாக வந்துடுவோம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவுள்னு ஒன்று விற்கும், அதுதான் என்ன பண்ணுறாரு, இந்த அவயோகத்தை நீக்கிறதுக்கு தர்மர் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டார். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டதுனால முற்பிறவி தோஷம் நீங்கிறதுக்கு பேர் தான் அவயோக தோஷம் நீங்கிறதுன்னு பேர். முன்னாடி நம்ம பிறவியில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் இந்த பிறவியில் இந்த அவயோகியாக பிறக்கிறோம். சந்திரன் முன்னும் பின்னாடி இல்லாமல் இருக்கிறதுக்கான முன்பிறவியில் ஏதோ ஒரு பாவம் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் இழக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த அவயோகி தோஷத்தை நீக்கிக்கிட்டோம்னா மீண்டும் எல்லாத்தையும் பெற முடியும். நிச்சயமாக நம்ம சர்ப்ரைஸாக நம்ம லைஃப்பில் விட்டதெல்லாம் திரும்பி பிடிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் பக்கத்தில் எங்கே கிருஷ்ணன் கோயில் இருக்குதுன்னு பாருங்கள். கிருஷ்ணருக்கு கோயில் எங்கே இருக்குது, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா குருவாயூர் கூட போகலாம்.
கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வளர்பிறை ஏகாதசி, ரொம்ப சிம்பிள், வளர்பிறையில் ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அந்த ஏகாதசியில் பொரி பாயசம், அதை அவுள் பொரின்னு சொல்லுவாங்க. இந்த அவுள் இருக்குது பார்த்தீங்களா, அவுள் பாயசம், அவுள் பொரி பாயசம் வச்சு நிவேதியம் பண்ணி பக்தர்களுக்கு வழங்கினீங்கன்னா, கிருஷ்ணனுக்கு நிவேதியம் பண்ணி அவுள் பாயசத்தை பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் யாருக்கிட்ட ஏமாறணும் இருந்ததோ அந்த ஏமாந்த விதிகள், அந்த தோஷம் நீங்கும். என்ன செய்யணும்? வளர்பிறையில் ஏகாதசியில் அவுள் பாயசத்தை பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு நிவேதியம் பண்ணுங்க, எல்லாருக்கும் அதை கொடுங்க. நிச்சயமாக அந்த தோஷம் நீங்கும். ஏமாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில், ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பகவான் கிருஷ்ணர் கொடுப்பார். நம்புங்க, நல்லது நடக்கும். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த வாரம் இதே மாதிரி 2 மணிக்கு இன்னொரு பிரச்சனையும் அதுக்கு பரிகாரத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.